திரு பொன்ராஜ், இப்ப தொடர்ந்து நிதி சார்ந்த சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்கு. இப்போ இது எப்படி கையாளப்படணும்? இப்போ இதுல இத நம்ம இந்த புயல் நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பாக இந்த சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதுல முக்கியமா இந்த டோட்டல் ப்ராசஸ புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம விவாதம் பயனுள்ள விவாதமா இருக்கும். இல்லைன்னா இது பெரிய கன்ஃபியூஷனா தான் இருக்கு, யாருக்கு எந்த இதுவும் புரியாது. அதாவது எந்த ஒரு டிசாஸ்டர் நடந்தாலும் இந்த SDRF அண்ட் NDRF ரெண்டு ஃபண்டு இருக்கு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபண்டு அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபண்டு. அப்ப இந்த ஸ்டேட் இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இதுலையும் செஸ் போட்டு அந்த செஸ் மூலமா தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து செஸ் பே பண்ணியிருக்கோம். அந்த செஸ் பே பண்ணி தான் அதுல இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட்ல இருந்து தான் இந்த SDRFக்கும் NDRFக்கும் கொடுக்குறாங்க. அப்ப இது இது எங்க அப்பா மட்டும் சொத்து, உங்க அப்பா மட்டும் சொத்து, இல்ல அவங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ தானம் கொடுக்குது, இப்படி எல்லாம் பேசுறது சரியான ஒரு நடைமுறை அல்ல. அது மட்டும் இல்லாம இது ப்ராசஸ் என்னன்னா, டிசாஸ்டர்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் இம்மிடியேட்டா SDRFல இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு அப்ரூவல் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு நார்ம்ஸ் கொடுத்து இந்த இதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு அப்ரூவ்ட் ஐட்டம் அந்த நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். அப்ப SDRF ஃபண்டு இதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்கீங்க. சரி, அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்டரி எஃபர்ட் தேவை எப்ப அப்படின்னா, ஏதாவது அடிஷனல் பினான்சியல் அசிஸ்டன்ட் வேணும்னா நம்ம NDRF இருந்து பணம் வாங்கலாம். எப்ப அப்படின்னா டிசாஸ்டர் சிவியர் நேச்சர், இப்ப நம்ம சென்னையில நடந்தது, தூத்துக்குடியில திருநெல்வேலியில நடந்த மாதிரியான சிவியர் நேச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா NDRF பணம் கேட்கலாம். இதை முறைப்படி முதலமைச்சர் அதை கேட்டிருக்காரு. நீங்க கொடுங்கன்ற அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி இதை ஃபண்டை அலாட் பண்ணுவாங்க, இதைத்தான் பார்க்கணும். இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு முழு பூசணிக்காய சோற்றில் அமுக்கிய வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது சந்தேகமா இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் ப்ராசஸ் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டா தெளிவா இருக்கு. 3 டயர் சிஸ்டம் இருக்கு. இப்ப இந்த 3 டயர் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு டயராவது ஃபாலோ பண்ணிருக்காங்களா இந்த பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா இல்ல. அப்ப இவங்க சொன்னது எல்லாமே இது ஒரு ஃபேக் அப்படின்னா உறுதியாகும். அப்ப 3 டயர் சிஸ்டம்னா என்ன? ஒரு அடிஷனல் பைனான்சியல் ரிசோர்சஸ் NDRF கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டயர் ஆன் த ஸ்பாட் அசஸ்மெண்ட் பை த இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம். இது பார்த்தாங்க, சென்னையை பார்த்தாங்க. இந்த இன்டர் மினிஸ்டரியல் சென்ட்ரல் டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இதை சப் கமிட்டி, அத நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, இது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி சப் கமிட்டி பண்ணணும், சேர்டு பை யூனியன் ஹோம் செக்ரட்டரி. இந்த ப்ராசஸ் நடந்திருக்கா? சென்னையுடைய ரிக்வெஸ்ட் 5000 கோடி கேட்டாங்க. இந்த ப்ராசஸ் நடந்திருக்கான்னா இது வரைக்கும் நடக்கல. சரி, இப்ப வித் வேரியஸ் மினிஸ்டரோட நடக்கணும். இது நடக்கல. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி முடிச்சுக்கிறேன். இல்லம்மா முடிச்சுக்கிறேன். இல்ல இந்த ப்ராசஸ் முடிச்சுக்கிறேன், அப்புறமேல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இது முடிச்ச பிறகு இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி சப் கமிட்டியை எடுத்துட்டு போய் ஹை லெவல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது யாரு? சேர்டு பை ஹோம் மினிஸ்டர், சேர்டு பை பினான்ஸ் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் ஆஃப் தி நீத்தி ஆயோக். அப்புறம் இது இவங்க சொன்ன பிறகு இவங்கிட்ட ஹை லெவல் கமிட்டி அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் NDRF ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த ப்ராசஸ ஃபாலோவே பண்ணாம எப்படி சொல்றாங்க? அதாவது இந்த ஃபண்டை சாரி இந்த ஃபண்டை உடனடியா நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம்னு எப்படி சொல்றாங்க? இந்த இடத்துல தான் தேசிய பேரிடரா இதை அறிவிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார். நீங்க சொல்ற அந்த சிவியர் நேச்சர் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணாதான் அந்த நிதி கிடைக்குமா? அதற்கான ப்ராசஸ் பண்ண முடியுமா? கிடையாது. அத சிவியர் நேச்சரா இருந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் NDRFல இருந்து எங்களுக்கு ஃபண்ட் எக்ஸ்ட்ரா, இந்த SDRF ஃபண்ட் பொத்தாது, எங்களுக்கு அடிஷனல் ஃபண்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். நீங்க கஜா புயல்ல 15000 கோடி கேட்டாரு எடப்பாடி. ஆனா என்ன கொடுத்தாங்க? NDRFல இருந்து 1400 கோடியும் 1000 கோடியும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிகவரி ஃபண்ட்ல இருந்து 400 கோடியும் மொத்தம் 1400 கோடி தான் வந்தது. அப்ப இவங்க என்ன அப்படின்னா, நீங்க இந்த 3 டயர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்களா நிர்மலா சீதாராமன்? இந்த ரெண்டுக்கும் இல்லையே. அப்ப என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2015ல கேட்டது 25000 கோடி, கொடுத்தது 1940 கோடி. 2016ல வரதா புயல் கேட்டது 22,573 கோடி, கொடுத்தது 266 கோடி.
2016 வறட்சிக்கு கேட்டது 39,565 கோடி, கொடுத்தது 1,293 கோடி. 2017 ஒக்கி புயலுக்கு கேட்டது 5,255 கோடி, கொடுத்தது 280 கோடி. 2018 கஜா புயலுக்கு கேட்டது 15,000 கோடி, கொடுத்தது 1,499 கோடி. முரண் தொடர்ந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப நிதிக்குழு அது சார்ந்த ஆய்வு செய்யறத முறைய மாத்தணுமா? இல்ல கிடையாது. நீங்க அதாவது இவங்க சொல்ற பொய் என்னன்னா, நாங்க வெள்ள வந்த உடனே நாங்க கூடணும், உடனே நாங்க மினிஸ்ட்ரியை போட்டோம், பட்ஜெட் கூட்டத்துல இருந்து உடனே வந்த, பார்லிமெண்ட்ல இருந்து உடனே வந்த, பணத்தை உடனே ரிலீஸ் பண்ணிட்டோம் சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். அப்ப இவர்கள் 2005ல இருந்து 2006ல இருந்து 2014 வரைக்கும் 35,000 கோடி இருந்த SDRF ஃபண்ட 1,00,000 கோடியா உயர்த்தி இருக்கோம்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. அதே மாதிரி NDRF ஃபண்ட 25,000 கோடியில இருந்து 77,000 கோடிக்கு உயர்த்தி இருக்கோம்னு சொல்றாரு. இப்ப யாருக்கு இவங்க கொடுத்திருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அப்ப 1,00,000 கோடியில 1,04,000 கோடியில 5,842 கோடி 2015ல இருந்து 2021 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன 4% 4.5 to 5% தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இந்த 1,00,000 கோடிய நீங்க எந்த இடத்துக்கு தேவை, எந்த மாநிலம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபேரா ப்ளே பண்ணிருக்கீங்களா? இல்ல. யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க, ஒடிசாவுக்கு கொடுத்திருக்காங்க, உத்தரப்பிரதேச கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிரா கொடுத்திருக்காங்க. இவர்கள் இது அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள். அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. கேக்குறதா கேக்குறீங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்க வேண்டியதானே? அதாவது இது மதிப்பிடுறதுக்குன்னு ஒரு வல்லுநர் குழு இருக்கு. அந்த வல்லுநர் குழு மதிப்பீடு செஞ்சு உண்மையான சேதத்தை அசஸ் பண்ண போறாங்க. நம்ம ஒரு மாவட்டத்துல அதற்கான பதில் அப்புறம் வாங்கிக்கலாம். திரு ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. அதாவது அவர் சொல்றாரு இத்தனை ஆயிரம் கேட்டோம், இத்தனை ஆயிரம் கேட்டோம்னு ஒரு பட்டியல் கொடுக்கறாரு, கொடுக்கலங்கிறாரு. இதை நம்ம வன்மையா மறுக்கிறேன். என்னன்னா, நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு வல்லுநர் குழு வராங்க. அவங்க ஆய்வு செய்யறாங்க, சேதத்தின் அடிப்படையில் அவங்க கொடுக்கறாங்க. அதுல என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்க போகுது? தாராளமா கொடுக்கறாங்க. அந்த ஃபண்ட் எவ்வளவு சேதமோ சேதத்தின் அடிப்படையில தான் அதுக்கு நிவாரணமும் வரும். அது நம்ம கேட்டதெல்லாமே கொடுக்கணுங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது. அது ஒரு குற்றச்சாட்டா சொல்றது எவ்வளவு பெரிய நிதி போதவில்லை அப்படின்னு இப்ப இருக்கிற அரசு மட்டும் இல்ல, முன்னாடி இருக்கிற அரசும் அதை தானே குறிப்பிடுறாங்க. இப்ப இருக்க அரசை பத்தி தான் நான் சொல்றேன். என்னன்னா, தோழர் அவர் பேசினாரு, நம்ம பரந்தாமன் சார் பேசினாரு, ஒழுக்கம் நாவடக்கம் பத்தி எல்லாம், பாடி லாங்குவேஜ் பத்தி எல்லாம் சொன்னாங்க. இது திமுக பேசுறதா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எந்த நிலையிலும் தகுதி இருக்கான்னு கேக்குறேன். திரு பரந்தாமன் அவர் பேசி முடிச்சிட்டு மத்திய அரசு கொடுத்திருக்கு. அட்டல் அம்ருத் திட்டத்துல 2015 இருந்து இது 4,397 கோடி கொடுத்திருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கு. எதுக்கு? சென்னை நகரின் மேம்பாட்டுக்காக கொடுத்திருக்கு. இன்னைக்கு சிங்கார சென்னைங்கிறாங்களே, மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. சிங்கார சென்னைன்னு வார்த்தை சொன்னீங்கனாலே மக்கள் ஆங்காரம் ஆயிருவாங்க. அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிஜேபிக்கான சீதர், நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஒரு திட்டம் சொல்றீங்க, இருங்க அந்த திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். சும்மா போற போக்குலாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, போற போக்கு பேசாதீங்க. அந்த திட்டம் என்ன திட்டம், எவ்வளவு அமௌண்ட், அந்த திட்டத்தோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. நீங்க என்ன திட்டம், அது என்ன திட்டம், என்ன திட்டம் கேட்டீங்க, பதில் சொல்லட்டும். என்ன திட்டம்? போற போக்குல போயிட்டே இருக்கீங்க. என்ன திட்டம் அது ஸ்ரீகாந்த், என்ன திட்டம்? தன்னுடைய செயல் இல்லாத நிலையை அவங்க திறமை இல்லைங்கிறத மறைப்பதற்காக இது மாதிரியான குற்றச்சாட்டுல ஒரு திட்டம் சொன்னீங்களே ஸ்ரீகாந்த் சார், ஒரு திட்டம் சொன்னீங்களா, அது என்ன திட்டம் சொல்லுங்க ஸ்ரீகாந்த் சார். ஒரு பிரச்சனை வேணும்.
என்ன திட்டம் அது? திட்டம் பேர் என்ன? எவ்வளவு ரூபாய் அலாட் பண்ணீங்க? பேசி முடிச்சட்டும் திரு பரந்தாமன். ஏங்க அது நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அத நான் மக்களை எப்படி ஏமாத்திட்டு போறாங்க பதில் பாருங்க. சொல்லட்டும். ரெண்டு பேருமே பேசினா அவர் சொல்ற பதிலும் கேட்காது. நிறுத்தி கேளுங்க. அந்த ரெண்டு பேரை கேளுங்க. என்ன நிறுத்துறீங்களா? நிறுத்தி கேளுங்க. உங்களை நிறுத்திட்டேன். திரு ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். அது என்ன திட்டம் அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கான பதில் சொல்லுங்க. அட்டல் அம்ருத் திட்டம் 2015 இந்த திட்டம் தொடங்கினாங்க. அப்படி என்ன அதனால அதன் மூலமாக சென்னை நகருக்கு 4000 என்ன திட்டம்? அட்டல் அமிர்த் திட்டம்ன்றீங்களா? அப்படின்னா என்ன திட்டம் சொல்லுங்க. என்ன திட்டம் அது? திட்டத்துல 4307 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன திட்டம் சார் அது? சார் என்ன திட்டம் சார் அது? கொடுக்கப்பட்டிருக்கு. சார் என்ன திட்டம் சார் அது? பேர் என்ன திட்டம் சார்? வடிகால் பணிகள்னு சொல்றாங்க. சென்னை வடிகால் பணி. இல்ல நான் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறேன். இந்த ஒரு பாயிண்ட் ஸ்ரீகாந்த் நாம ஆர்கியூ பண்ணோம். டைம் கொடுக்கணும். 4000 கோடி ஏதோ பேங்க்ல வாங்கி நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பத்தி விவாதம் பண்ணலாம். இப்படி தான் கேள்வி கேக்குறாங்க. அந்த ஒரு திட்டத்தை மட்டும் பேச சொல்லுங்க. இப்போ நான் இப்ப விளக்கம் செலவு பண்ண தொகை, அவங்க செலவு பண்ண தொகை 510 கோடி. அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கான விளக்கத்தை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. 4000 கோடியா? 97% பேரும் 510 கோடின்னு இப்ப புதுசா சொல்றாங்க. அப்ப இத்தனை நாள் ஏன் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க? 97% விளக்கம் 4000 கோடி கொடுக்க மாட்டேங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பேசுங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஏதோ அமிர்த் கும்ருத் திட்டம் சொல்றாங்க. அது என்ன திட்டம்? 510 கோடிங்கறீங்க. வாயில நுழையாத ஒரு திட்டத்தை சொல்றீங்க. சொல்லுங்க. அந்த திட்டம் குறித்து திரு லெனின் அவர்களும் சொல்றாங்க. அது இப்போ மக்களுக்காக கேக்குறேன். சொல்லுங்க. அது என்ன திட்டங்க?